தூத்துக்குடி முத்தம்மாள் காலனி பகுதியில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர் ஆகியவற்றை வழங்கி வருகின்றார். அதன் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் நிகழ்ந்துள்ளது என்பது குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஜேசிபி வாகனத்தில் சென்று நிவாரணப் பொருட்களை பொதுமக்களுக்கு அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த பகுதியில் மழை காரணமாக பெருத்த சேதமடைந்ததை தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் மக்கள் சிக்கிக் கொண்டதால் உணவு உள்ளிட்டவற்றை மக்கள் தவித்து வருகின்றனர். அவற்றை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மகாராஜா பாண்டி வழங்க கேட்கலாம். மகாராஜா பாண்டி, தொடர்பான முழு விவரம். கண்டிப்பாக கடந்த 3 நாட்களாக பெய்த மழை காரணமாக தூத்துக்குடி நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. குறிப்பாக சொல்ல போனோமா, தூத்துக்குடி நகரின் முதல் பகுதியாக, அதாவது நுழைவு பகுதியில் இருக்கும் முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர், வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதி மற்றும் ஸ்டேட் பேங்க் காலனி ஆகியவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு அங்குள்ள பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதியில் மார்பு அளவில் தண்ணீர் குடியிருப்பு பகுதியில் புகுந்து இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடந்த 3 நாட்களாக வெளிவர முடியாமல் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்க வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் மழை இன்று விட்டதுக்கு. எனவே பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அமைச்சர்களுக்கும் அதே போல் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதன் பேரில் இன்று காலை முதலே தூத்துக்குடி பகுதியில் அமைச்சர்கள் நேரு, ஏவா வேலு, கீதா ஜீவன் உள்ளிட்ட அமைச்சர்கள் முகாம் விட்டு தங்களது பணிகளை தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர்ல பாதிப்பு அதிகம் உள்ள இடங்களுக்கு படகுகளும் போக முடியவில்லை, லாரியும் போக முடியவில்லை. அது மாதிரி பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் கொண்டு செல்ல முடியவில்லை. இதை அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பெரிய இயந்திரம் சொல்லக்கூடிய ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அதன் மூலம் உணவுப் பொருட்களுக்கு அந்த எடுத்து வைத்து 2 ஜேசிபில அவர் அந்த முத்தம்மாள் காலனி பகுதிக்கு சென்றார். அப்போது வீட்டுக்குள்ளேயே தவித்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் வெளியே எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது உணவு கொடுங்க என்ற போது, நாங்கள் உங்களுக்காக உணவு கொண்டு வந்திருக்கோம், நீங்க உணவு சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் பாட்டிலாம் கொடுத்தாங்க. அப்போது 3 நாட்களாக உணவு இல்லாம தவித்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் இந்த உணவு கொடுத்தவுடன் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் அதே மாதிரி அமைச்சர் ஏவா வேலுக்கும் கை கூப்பி நன்றி தெரிவித்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. அது கீழ்த்தளத்தில் அவர்களால் முக்கியமாக இருக்க முடியாது. இதனால் முதல் தளத்தில் இருந்தாங்க. முதல் தளத்தில் இருந்த அவர்களை கீழே வர வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு உணவு தரோம் சொல்லி ஜேஜிபியில் இருக்கிற முன்பகுதியை மேலே தூக்கி அதன் மூலம் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. பின்பு அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தெருவுகள் இருக்குது. அந்த தெருவில் 8வது தெருவில் போகும்போது ஒரு அம்மா ஜேசிபி வாகனத்தை மறித்தாங்க. அதுவும் மார்பு அளவு தண்ணியில மறிச்சு எங்க பொண்ணு கர்ப்பிணி பொண்ணு, 8 மாசம் பொண்ணு, அவங்கள நாங்க மருத்துவ செலவுக்கோ அதே மாதிரி மருத்துவ பணிக்கோ எங்கேயுமே நாங்க கொண்டு செல்ல முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க கீழ்த்தளத்துல தான் வசிக்கிறோம், கடந்த 2 நாட்களாக அக்கம் பக்கத்து வீட்டுல நாங்க வசிக்கிறோம், அங்க எங்களுக்கு சாப்பாடு உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லை, எங்களை பத்திரமாக வெளியே கொண்டு விடுங்க அப்படின்ற ஒரு கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சாங்க. இதை எடுத்து அமைச்சர் ஏவா வேலு 2 ஜேசிபி வாகனத்துல போனதுல ஒரு ஜேசிபி வாகனத்துல உணவுப் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டது. அந்த உணவுப் பொருட்களை தன்னுடைய ஜேசிபி, அதாவது அவர் சென்ற ஜேசிபில ஏற்றிக்கொண்டு பின்புறம் ஜேசிபியை உணவுப் பொருட்கள் முற்றிலுமாக காலியான பிறகு தவித்த, அதாவது கர்ப்பிணி பெண்ணை, அதாவது வெளியே போக வேண்டும், மருத்துவத்தை பார்க்க போக வேண்டும் என்று தவித்த கர்ப்பிணி பெண்ணையும் அவரது அம்மாவையும் அவரது சகோதரியையும் மீட்டு ஜேசிபி இயந்திரத்துல ஏற்றி அவரது உடைமைகளையும் ஏற்றி அவர்கள் பத்திரமாக தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் உள்ள மெயின் ரோட்ல அவங்கள கீழே இறக்கி விட்டாங்க. அப்போ அவங்க எங்களது உயிரை பற்றி எந்த ஒரு இது இல்லாம இருந்த நாங்க, அமைச்சர் எங்களை மீட்டு எங்களை கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க, இதுக்கு நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கண்ணீர் மல்க அவங்க தமிழக அரசுக்கு ஒரு நன்றியை தெரிவித்தாங்க. இது போல் அந்த பகுதியில பல்வேறு முதியவர்களும் அதே போல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இருந்தாங்க. அவர்களை படகு மூலமாக மீட்க உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்கள் படகு மூலமாக தற்போது மீட்டு பத்திரமாக தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலைகளை கொண்டு அவங்களை இறக்கி விட்டு இருக்க காட்சியும் நாம் பார்க்க முடிந்தது.
மகாராஜ பாண்டி, தற்போது இந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. அமைச்சர் ஏவவேலு அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறார். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எந்தெந்த பகுதிகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க உள்ளார், எத்தனை குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர்? நிச்சயமாக. அதாவது முதல் கட்டமாக முத்தம்மாள் காலனியில் இருக்கும் பகுதியில வந்து சிக்கியிருக்கும் குடியிருப்பு வாசிகள் வந்து பகுதிகளுக்கு சென்று உணவுகள் கொடுக்கப்பட்டது. அங்கு சிக்கி தவித்திருக்கும் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து மீட்கப்பட்டு தற்போது அவர்கள் வந்து பத்திரமா கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இதே போல் வந்து காலையில வந்து வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர்களை வந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளும் கொடுக்கப்பட்டது. இன்னும் நான் 5 நாட்களுக்கு வந்து நான் வந்து தூத்துக்குடியில முகாமிட்டு அவர்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வந்து தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கார். உங்களுக்கு உதவி செய்ய தான் நாங்கள் வந்திருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வோம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ எங்களுக்கு கொடுங்க, அப்படி எங்க உத்தரவிடுங்க, நாங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். அமைச்சர் வேலு அவர் கேட்டுக்கொண்டதுல வந்து எங்களுக்கு வந்து இந்த தண்ணீரை வெளியேற்றுங்க ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சாங்க. 2வது எங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுங்க. எங்க வீட்டுல குழந்தை இருக்கு, அவங்களுக்கு வந்து பால் கொடுங்க. 4வது எங்கதுல வந்து வயதானவங்க நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு மாத்திரை மருந்து கிடைக்கிறதுக்கு வழி செய்யுங்க அப்படின்னு ஒரு 5 கோரிக்கை வச்சாங்க. இந்த 5 கோரிக்கைகளை நான் கட்டாயம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க மதியம். இப்போ அவங்க வந்து அமைச்சர் ஏவாவேலு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து இப்ப வந்து சாப்பிடுறதுக்கு சென்றிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு மாலை நேரத்துல வந்து இதே போல் மழையால் பாதிக்கப்பட்ட சேப்பேன் காலனிக்கு சென்று அங்கேயும் வந்து சிக்கி தவிக்கும் பொதுமக்களை வந்து மீட்கும் பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களையும் கொடுக்கறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. மகாராஜ பாண்டி, தற்போது இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஜேசிபி மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மாற்று இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பியுள்ளது, எந்தெந்த பகுதிகளில் அந்த மழைநீரை அகற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? எந்தெந்த பகுதியும் நம்ம சொல்ல முடியாது. தூத்துக்குடி நகரம் முழுவதுமே வந்து தண்ணீர் காடாகவும் வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. அதாவது 99% இதே போல் நிலைமை தான் வந்து அங்க வந்து காட்சியளிக்கிறது. இதுல குறிப்பாக சொல்ல போனோமா வந்து இன்னைக்கு காலையில அமைச்சர்கள் முகாம் இருக்கிற வந்து ரஹமத் நகர், அதே போல் வந்து சேட்பேன் காலனி, வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு, முத்தம்மாள் காலனி, அண்ணா நகர், மேம்பாலம் பகுதி, அது வந்து ரயில்வே கேட் ரவுண்டான 1, 2, 3, 4 அப்படின்னு எல்லா பகுதியிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில வந்து தற்போது மழை விட்டுருச்சு. இன்னைக்கு காலையில இருந்து தூத்துக்குடியில மழை கிடையாது, மழை விட்டுருச்சு. இதனால் வந்து மீட்பு பணி மிகவும் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. அந்த மீட்பு பணிகளை வந்து துரிதமாக செயல்படுத்துவதற்காக வந்து தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல் வந்து தூத்துக்குடி தொகுதி MP தூத்துக்குடி கனிமொழி ஆகியோர் வந்து முகாமிட்டு அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று தண்ணீர் தேங்கி இருக்கும் பகுதியில வந்து விரைவாக வெளியேற்றுங்கள் என்று அரசு ஊழியர்களையும் அதிகாரிகளும் உத்தரவிட்டிருக்காங்க. அதன் பேர்ல வந்து வெளியேற்ற வருகிறது. அது இந்த பணின்றது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பணி முடியறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் ஆகும். தண்ணீர் எல்லாம் முழுமையா வடிஞ்சு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வர அந்த தமிழக அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் இங்கதான் முகாமிட்டு இருப்பாங்க என்று உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழி எம்பியும் நம்மிடம் தெரிவித்தார்கள். மகாராஜ பாண்டி, இந்த மீட்பு பணியில் அமைச்சர் ஏவவேலு ஈடுபட்டுள்ள சூழ்நிலையில் அவரை தாண்டி வேறு யாரெல்லாம் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்? கண்டிப்பாக துறை சார்ந்த அதிகாரிகளும் ஈடுபட்டிருப்பாங்க. அதை தாண்டி வேற யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக. அதாவது நம்ம வந்து நேற்று மாலை முதல் வந்து தூத்துக்குடியில மழை பாதிச்ச பகுதியில இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது முதல் முறையாக அமைச்சரை வந்து நேரு வந்து நேற்று இரவு 11 மணிக்கு உள்ளே வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டாங்க. அவருடன் வந்து அமைச்சர் கீதா ஜீவனும் வந்தாங்க. அதைத் தொடர்ந்து காலையில வந்து அமைச்சர் கீதா ஜீவன், அமைச்சர் வந்து நேரு, அதே போல வந்து அமைச்சர் வந்து ஏவாவேலு, இவங்க எல்லாருமே வந்து தூத்துக்குடி முழுவதுமே வந்து முகாமிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வராங்க. அகற்று பணிகளிலும் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் வந்து மதியத்துல வந்து ஏவாவேலு வந்து தற்போது வந்து முத்தம்மாள் நகர் காலனியில் இருக்கும் பகுதிகளிலும் மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அரசு துறை செயலாளர்கள் அனைவருமே இங்கதான் இருக்கிறாங்க. அதாவது அந்தந்த அமைச்சருக்கு வந்து அவங்களுடைய துறைக்கு உட்பட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் வந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இவங்க 2 பேருமே வந்து தங்களது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு படகு மூலம் அவங்களை மீட்கும் பணியில வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் அல்லாமல் வந்து கூடுதலாக 25 மாவட்டத்தில இருந்து மக்களுக்கு தேவையான
நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக அங்குள்ள உணவுப் பொருட்களை எடுத்து வராங்க. அந்த பணியும் தற்போது நடைபெற்றிருக்கு. இதற்காக 25 மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவர்கள் தனி வாகனம் மூலம் நிவாரணப் பொருட்களை அனுப்பி இருக்கிறாங்க. அந்த பொருட்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருட்களை குறிப்பிட்ட பகுதி அது பிரிக்கப்பட்டு அந்தந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்குள்ள அரசு அதிகாரிகளும் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அந்த பகுதி மக்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, அவங்க நலன அக்கறை கொண்டு வீடுகளுக்கே சென்று, மழை நீர்ல மக்கள் வெளிவரக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க வீடுகளுக்கே சென்று வாசல்ல நின்று உங்களுக்கு தேவையான உதவி செய்ய நாங்க இருக்கோம், மக்களுக்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை அளித்து அவர்கள் உறுதுணையாக இருக்கும் வகையில அவருக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வரார்கள். அப்படி பார்க்கும்போது இப்ப மதியம் முழுவதுமே வெளி மாவட்டத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.